மகனே சுதகர்மா, தர்மத்தினை அகிலத்தில் ஸ்தாபிக்க முயற்சி செய்பவர்கள் சந்திக்கும் வேதனைகளை நீ அறிவாயா? அவர்களுடைய மேலான செயல்களானது பாவச் செயல்களாய் கருதப்படும். அதாவது பாவிகளும் அவர்களது பாவச் செயல்களும் அழியும் வரையில் தர்மத்தினை ஸ்தாபிக்க எண்ணுவோரின் வேதனைகளும் நிறைவடையாமல் தான் இருக்கும். இந்த அகிலத்தில் அதர்மத்தினை அடியோடு அழித்து தர்மத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்ற எண்ணம் அனைவர் உள்ளத்திலும் முதலில் தோன்றுவது உண்மை. ஆனால் பாவச்செயல் எல்லை மீறி தலை விரித்தாடும் வேளையில் தர்மத்தை காக்கும் எண்ணம் கொண்டு இறைவன் அற்புதத்தை நிகழ்த்துகிறார் மகனே. தர்மம் ஸ்தாபிக்கப்பட வேண்டுமாயின் மனிதன் தன்னுடைய சுயநலம், தன்னுடைய மோக எண்ணம் இவ்விரண்டையும் தியாகம் செய்து அர்ப்பணிக்கும் நிலைக்கு சித்தமானால் நாம் வாழும் இந்த அகிலத்தில் அற்புதங்கள் நிகழத் துவங்குகிறது. எனதருமை தாய்மாரான தேவகி மற்றும் யசோதையின் அர்ப்பணிப்பினால்தான் அன்று காராகிரகத்தில் அற்புதமானது நிகழ்ந்தது. அகிலத்து நன்மைக்கு வழி பிறந்தது. அகிலத்தில் அதர்மம் தழைத்தோங்கிய நிலையில் அதில் வாழும் மனிதர் தர்ம வழியில் நடக்கும் வேளையில்தான் எல்லாம் வல்ல இறைவன் தர்மத்தை ஸ்தாபிக்க முயல்வான். மனிதன் துணிந்து நிற்பதை விடுத்து துவண்டு விடக்கூடாது. கொடும் பாவத்தினை எதிர்த்து மனிதன் தர்ம வழியில் தன்னுடைய இறுதி மூச்சிருக்கும் வரை போராடினான். அவனை ரட்சித்து காக்க இறைவனுடைய இருகரம் அவனை அரவணைக்கும்.